வணக்கம். இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். வாரந்தோறும் திங்கட்கிழமை தொடங்கும் ஒரு அற்புதமான சேவல் சந்தை தான். இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம பெரிய பெரிய கோழி குஞ்சுகள்லாம் வீடியோ எடுக்க போகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் அதிகமாக நம்ம வீடியோ எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு கோழிகள்லாம் வந்திருக்கு. இதையும் நம்ம வீடியோ எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள்லாம் என்ன ரேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சிறுவலூர் ராஜேந்திரன் கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா என்ன ரேட்ல இருந்து கோழி குஞ்சுகள் இருக்கு நம்ம ராஜேந்திரன் கேட்டுக்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த வாரம் குன்னத்தூர்ல கோழி குஞ்சுகள் என்ன ரேட்டுக்கு போகுது? இந்த வாரம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் எல்லாம் கொஞ்சம் விற்பனை கம்மி தாங்க. விற்பனை கம்மி தான். கிலோ வந்து 550 ரேட் போயிட்டு கிலோ 550 ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு. நீங்க கிலோ கணக்குல தான் தர்றீங்க? கிலோ கணக்கு தர பீஸ் கணக்குல தர்றது இல்ல? பீஸ் கணக்குல தரங்க. சரி சரி. நீங்க எந்த மாதிரி கோழிகள் பீஸ் கணக்குல தருவீங்க? நம்ம பீஸ் கணக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு உபயோகிக்கிற தூய பெருவிட கோழிகள் பாத்தீங்கன்னா பீஸ் எடுத்து தரோம். இதெல்லாம் தூய பெருவிடுங்களா? ஆமா, தூய பெருவிட. சரி சரி. இது எத்தனை நாள் குஞ்சுனா? இது வந்து பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு குஞ்சு. 2 மாசத்துக்கு குஞ்சு. ஓகே ஓகே. இந்த மாதிரி குஞ்சுகள் எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா ஒரு 18 குஞ்சு வருது. அப்படியே வேற குஞ்சு செட் எடுத்து காட்டுறீங்களா? ஆமா, பண்ணிக்கலாம். ஆனா இது செட் தானுங்களா? இது பேர் தாங்க. ஒரு பேர் தான். ஆமா, ஃபீமேல் ஒண்ணு மேல் ஒண்ணு. ஃபீமேல் ஒன்று மேல் ஒன்று. ஓகே ஓகே. சரி. இந்த மாதிரி எவ்வளவு குஞ்சுகள் நம்மகிட்ட வாரம் கிடைக்கும்? இது வாரம் பாத்தீங்கன்னா ஒரு 15 to 20 குஞ்சு அந்த மாதிரி. 15 to 20 குஞ்சு. சரி. ரெகுலரா வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாமா? சரி. எந்தெந்த சந்தைகளுக்கு நீங்க போறீங்க? நாங்க பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கிற சந்தையில மட்டும் தான் போறோம். ஈரோடு மாவட்டத்துக்கு அனைத்து சந்தைக்கும் போறீங்க? ஆனா இது திருப்பூர் மாவட்டம்ல. அதுதான் இது ஃபர்ஸ்ட் ஈரோடு மாவட்டத்தா இருந்துச்சு. அப்புறம் தான் மாத்திட்டீங்க நீங்க. ஆமா அப்படியா? சரி ஓகே ஓகே. சரி. இது என்ன ரேட் வருங்க இப்ப நீங்க கையில வச்சிருக்கீங்களா? இது பாத்தீங்கன்னா பேர் வந்து 1000 பண்ணலாங்க. 1000 ரூபாய். 1000 ரூபாய். சரி சரி. இங்க ஒரு பேர் வச்சிருப்பீங்களா? அது எடுங்க. என்ன ரகத்துல சேருங்க? இது வந்து கீரிங்க. கீரி. இது வந்து டை பிளாக்ல கொஞ்சம் அந்த மாதிரி ஷேட் அடிச்சு வரும். சரி. இது கீரி. இது வேற எது வேற? இது மேலுங்க. நல்ல முடியில ரொம்ப கொட்டி போகுது. ஆமா, இது வந்து பெருவடைக்கு எப்பவுமே லேட்டா தான் முளைக்கும். ஓகே ஓகே. சரி சரி. இது என்ன ரேட் வருங்க? இது சேம் தான். ஒரு 900 ரூபாய்க்கு கொடுத்தோம். 900 ரூபாய். கொஞ்சம் சின்னதுங்க. சரி. இப்போ நமக்கு ஒரு 50 குஞ்சு வேணாலும் இப்ப ரெடி பண்ணி தர முடியுமா? அவ்வளவு பண்ண முடியாது. இன்னைக்கு எனக்கு வேணும். அப்படி பண்ண முடியாதுங்க. முடியாதா? ஆமா ஆமா. அதாவது நீங்க புக்கிங் தாங்க. புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இவ்வளவு இந்த வாரம் எவ்வளவு குஞ்சுகள் நம்ம இப்ப கைவசம் இருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு 20 குஞ்சுகள் இருக்கு. சரி. இந்த மாதிரி குஞ்சுகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? சரி. எந்த ஏரியா அட்ரஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க. அதாவதுங்க கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம், சிறுவலூர் கிராமம். அங்க இருந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஆமா. நீங்க வந்து எனக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணோம்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேல நைட் ஒரு 9 மணிக்கு உள்ள கூப்பிட்டுருங்க. பகல் டைம் கூப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நாங்க விவசாய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கறனால கொஞ்சம் நீங்க ஒரு விவசாயிகளா இருக்குது. ஓகே. அதனால வந்து நாங்க விவசாயம் தாங்க. விவசாயம் முழுக்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. அது வந்து பண்ணிக்கலாம். ஆனா நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 97 15 52 66. ஓகே. இந்த நம்பர் ரெகுலர் நம்பர்? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. இந்த மாதிரி கோழிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். 97 15 77 52 66. ஓகே ஓகே. ரொம்ப நன்றினா. ரெகுலரா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. வெளி மாவட்டத்துக்கு நாங்க டிரான்ஸ்போர்ட் பண்றது டெலிவரி கிடையாது. டெலிவரி கிடையாது. அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. நீங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம், இல்லாட்டி அங்க வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். சரி ஓகே ஓகே. இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் நிறைய கொண்டு வந்திருக்காரு நம்ம ராஜேந்திரன். பாத்தீங்கன்னா இவர் சிறுவலூர்ல இருந்து வர்றாரு. கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருந்து. இந்த மாதிரி கோழி குஞ்சுகள் வேணா இவரை கான்டாக்ட் பண்ணலாம். சந்தைகள் பாத்தீங்கன்னா மூணாம்பள்ளி, சிறுவலூர் சந்தை, குன்னத்தூர் சந்தை, இந்த சந்தைகளுக்கு வர்றீங்க. ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. அண்ணா நம்ம பேர் அறிமுகப்படுத்தீங்க. என் பேர் ஜெயகாந்த். ஜெயகாந்த். எங்க இருந்து வர்றீங்க? காங்கேயத்துல இருந்து வரேன். காங்கேயத்துல இருந்து. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துல இருந்து. அப்படியே கோழி குஞ்சுகளை திருப்புங்க. இந்த பக்கம் மூஞ்சி காட்டுற மாதிரி வைங்க. ஓ, எல்லாமே கிளிமூக்கு சேவலா? ஆமாங்க. எடை ஒண்ணு சேவல் ஒண்ணு இருக்கா? ஆமாங்க. கிளிமூக்கு ஒரிஜினல் தானுங்க? ஆமாங்க. ஓகே ஓகே. சூப்பரா இருக்குங்க. எத்தனை நாள் குஞ்சுங்க இதெல்லாம்? 2.5 மாசம் குஞ்சு. 2.5 மாசம் குஞ்சு. ஓகே ஓகே. எடை ஒண்ணு சேவல் ஒண்ணு இருக்கா? ஆமாங்க. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 4 சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ, செட்டு சேர்ந்து? ஆமா, ஜோடி 4000 சொல்றேன். ஒரு ரேட் இந்த அளவுக்கு வருமா? விக்குங்க. நம்ம இங்க விக்குங்க. விக்கி 10,500 முன்ன பண்ணி வித்துருங்க. ஓ, 10,500 முன்ன பண்ண இருக்கும். ஆனா சேல்ஸ் ஆயிரும். ஓகே ஓகே. என்ன ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாங்க? ஆனா இது ஃபைனலா 500 கம்மியா 3,500 பண்ணலாம். 3,500 பண்ணலாம் அப்படி இருக்காரு. கிளிமூக்கு சேவல் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா குன்னத்தூருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அது வளர்ப்பு கோழி குஞ்சுகள். ஆமாங்க. ஓகே ஓகே. செட் இருக்க மாட்டேங்க. நிறைய செட் கொண்டு வந்திருப்பீங்களா? எடுத்துங்களா? அப்படியே இன்னொரு செட் எடுங்க. அந்த கலர் செட் எடுங்க. ஓகே. ஓ, இது ரெண்டு என்ன ரகங்க? ரெண்டு கீரிங்க. ரெண்டுமே கீரி. கருங்கீரி. இது வளர்ப்பு கோழி குஞ்சுகள் தான். ஆமா ஆமாங்க. சூப்பரா இருக்குண்ணா. சரி. இதுல எத்தனை நாள் குஞ்சுண்ணா? இதுவே அதே எல்லாம் ஒரே செட் தான். குஞ்சு அப்படி இருக்காரு. சூப்பரா இருக்கு. இது இந்த மாதிரி கிளிமூக்கு சேவல் வளர்ப்பு கோழி குஞ்சுகள் அதிக அளவுல குன்னத்தூர்ல கொண்டு வந்திருக்காங்க. சரிண்ணா, இது என்ன ரேட் வருதுண்ணா? ஜோடி 4 ரூபாய்ங்க. ஜோடி 4 ரூபா. அது கம்மி ஆகாதாண்ணா? கம்மி ஆகாது. எல்லாமே அந்த 3,500 கொடுத்துடலாம். அந்த ரேஞ்ச் தான். சரி. இன்னொரு செட் இருக்க மாட்டேங்க. அது 3 ரூபாய்ங்க. அது எடுங்க பாக்கலாம். இது கிளிமூக்கு தான். ஆமாங்க. இது ரெண்டுமே கிளிமூக்கு தான். ஆமாங்க. ஓகே. ஏன் இது மட்டும் 3,500 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க? 3 ரூபாய்ங்க. கொஞ்சம் சைஸ் இருக்குங்க. ஓ, 3 ரூபா. 3,500 கிடையாது. சைஸ் சிறுசுதுனால. ஆமாங்க. ஓகே ஓகே. எவ்வளவு கோழி குஞ்சுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு போயிருக்கு? இப்ப கைவசம் ஒரு 10 குஞ்சு தான் இருக்கு. 10 குஞ்சு தான் இருக்கு. சரி சரி. ஃபைனலா என்ன ரேட் வரைக்கும் பண்ணலாம்?
ஏங்க இந்த ஜோடி எல்லாமே ஒரு ஜோடி ஒரு 500 கம்மி பண்ணலாம். 500 ரூபா கம்மி பண்ணலாம். ஆமா. ஓகே ஓகே. இது 3 ரூபா சொல்லிட்டீங்க, 2500 கொடுத்துடலாமா? ஆமாங்க. ஓகே ஓகே. அதிகமா கிளிமுக்கு சேவல் எதுக்கு அதிகமா அழகுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க? அழகுக்கு யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. இந்த கிளிமுக்குனா நல்ல ஒரிஜினல் கிளிமுக்கு தானுங்க. ஆனா அவ்வளவு டீசென்ட்டா இருக்குங்க. இந்த விலை தகுந்து இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. இந்த மாதிரி வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாங்க. நம்பர் இருந்தா கொடுங்க. ஆனா நம்பர் வந்து 7373 7373 7373 744 744 963 963 963ங்க. 963 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். உங்க பேருனா? என் பேர் ஜெயகாந்த். காங்கேயத்துல இருந்து வந்திருக்கீங்க. அடுத்த வாரம் வருவீங்களா? அடுத்த வாரம் கொஞ்சம் இருந்தா விற்பனைக்கு தான் வருவோங்க. சரி. உங்ககிட்ட சேவல் கோழியில எவ்வளவு இருக்குங்க? ஆனா நம்மட ப்ரீடிங் சேவல் 3 சேவல் இருக்குதுங்க. ஒரு 10 கோழி இருக்குது. ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. நண்பர் தான் இவரு, நம்ம ஊர்ல பக்கத்துல இருந்தா வராரு. ஒரு அற்புதமான சேவல் கொண்டு வந்திருக்காரு. எத்தனை நாள் சேவலுங்க இது? ஒரு வருஷம் இருக்குங்களா? இது 11 மாசம் ஆச்சு. 11 மாசம் ஆச்சு. ஓகே ஓகே. என்ன ரக சேவலுங்க இது? இது செங்கருப்பு. செங்கருப்பு. என்ன ரேட் வருதுங்க? இது 5 ரூபா சொல்லுது. 5 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன வரைக்கும் என்ன ரேட் கேட்டிருக்காங்க? 4,200 வரைக்கும் கேட்டுருக்காங்க. 4 என்ன ஃபைனல் என்ன ரேட் தருவீங்க? 48னா கொடுத்துருவேன். 48னா 4,800 ரூபா. 200 ரூபா கம்மி பண்ணி தர்றீங்களா? ஏங்க ஒரு சேவல் கேக்குறீங்க, ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா தானே வாங்குவாங்க. கேக்குறவங்கள பொறுத்து இருக்கு. அப்படியா? ஓகே ஓகே. இன்னொரு சேவல் இருக்கு, அதை எடுத்து காட்டுறீங்களா? ஆ. அதை எடுத்து காட்டுங்க. ஓ செமையா இருக்குங்க. இது என்ன ரக சேவலுங்க? நீங்க அப்படியெல்லாம் தட்டாதீங்க. செங்கருப்பு. செங்கருப்பு. சரி சரி. இது ஒரு வருஷம் சேவல் இருக்குங்களா? இது 1.5 வயசு. 1.5 வயசு ஆச்சு சேவல். ஓகே. இது என்ன ரேட் கேக்குறாங்க? 6 ரூபா சொல்லிக்கிறேன். 6 ரூபா. 6 ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க. 6,000 ரூபாயா? நீங்க அந்த ரேட்டுக்குள்ள போகுதா சேவல்? போகுது. எந்த ரேட்டு இன்னைக்கு வந்து குன்னத்தூர்ல என்ன ரேட் வரைக்கும் சேவல் போகுது? 7 ரூபா 8 ரூபா வரைக்கும் போகுது. 7 ரூபா 8 ரூபாய்க்கு போகுதா? சரி சரி. இது ஃபைனலா என்ன ரேட் பண்ணலாம்? ஒரு 5 ரூபானா கொடுக்கலாம். 5 ரூபானா கொடுக்கல அப்படின்னு இருக்காரு. உங்க போன் நம்பர் கிடைக்குமா? வேண்டாம், சந்தைக்கு வந்தா வாங்கிட்டோம். சரி சரி.